பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். போராட்டம் யாருக்கெல்லாம் உண்டு? அநேகத்துக்கு எங்களுக்கு தாங்க போராட்டமா? ஐயா, வேதத்தில் விசுவாசத்தில் வல்லவர்களாய் நின்றவர்களுக்கும் கூட போராட்டம் இருந்துச்சு. ஏன் ஆபிரகாமுக்கு இல்லையா? ஆபிரகாமை அழைத்தார், ஆனால் அவன் போன இடத்துலலாம் எத்தனை போராட்டம். உதாரணமாக பாருங்க, தன் மனைவியை கூட்டிகிட்டு வரான். எங்கே? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் வருகிறான். அது அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா? தெய்வ பயம் இல்லாத இடம். அப்படிப்பட்ட இடத்துக்கும் கர்த்தர் அவனை நடத்தினார். அது மட்டும் இல்லை, அவன் மனைவியே இழந்து யார்ட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு கூட அவனுக்கும் போராட்டம் இருந்தது. யாருக்கு போராட்டம் இல்லை? ஆண்டவரை நம்பி வந்தவங்களுக்கு போராட்டம் இல்லாமல் இருந்துச்சா? இல்லைங்க. வேதத்தில் பாருங்க, போன செய்தியில் பார்த்தோம் தீர்க்க தரிசனத்தினாலே போராட்டம். இப்போ பார்க்க போகிறோம் தரிசனத்தினாலே போராட்டம் உண்டு. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் அடிக்கடி படித்ததான். யோசேப்பு கண்ட தரிசனம் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். உங்கள் வேதத்தை அப்படியே தயவு செய்து திருப்பி கையில் வச்சுட்டு ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை கையில் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே. ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் துதிக்கிறவனுக்கு போராட்டம் உண்டுங்க. பெரிய அப்போஸ்தலனுக்கு போராட்டம் உண்டு, மறந்துடாதீங்க. அநேக நேரங்களில் சில போராட்டங்களை எதுக்கு அனுமதிக்கிறார்னா, ஆண்டவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுக்கு. இங்கே யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். என்ன தரிசனம்? அவன் திடீர்னு எல்லார்ட்டையும் சொல்கிறான். வாசிங்க பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு? தன் சகோதரனை பார்த்து சொல்கிறான். எப்பா, நம்ம எல்லாம் அரிக்கட்டுகளை அறுத்து கொண்டிருந்தோம். அப்படி வயலில் அறுத்து கொண்டிருக்கும் போது ஏன் அரிக்கட்டு என்ன செஞ்சு நிமிர்ந்திருந்தது. அது எத்தனை வசனம்? 37:7 வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். சொப்பனம். இந்த சொப்பனத்தை சில நேரம் சொன்னா கூட போராட்டம் வருங்க. சில நேரம் அதனாலதான் சொப்பனத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா பிரச்சனை. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கார். உபாகமம் 13:1-2 வாசிக்கிற ஒரு சொப்பனக்காரர் உங்களுக்குள்ளே ஒருவன் எழும்பி ஒரு வார்த்தையை சொன்னாலும் அதை வாசிச்சிருங்க, அப்பதான் தெளிவு வரும். உங்களுக்குள்ளே தீர்க்கதரிசியாவது
சொப்பனக்காரனாவது எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அந்த சொன்ன அடையாளங்கள் அற்புதங்கள் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஆண்டவர் சில நேரத்தில் அப்படி செய்வார். இங்கே யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் தான் வந்துச்சு. சொப்பனங்கிறது நித்திரை தெளிந்தவுடன் சொப்பனம் ஒளிஞ்சிரும். பிரசங்கி சொல்லுகிறான், தொல்லையின் திரட்சியினாலே சொப்பனங்கள் பிறக்கும்னு சொல்றார். இந்த யோசேப்பு கண்ட சொப்பனத்தை யார்கிட்ட சொல்றான்? தன் சகோதரர்கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்? வாசிங்க. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். போதாது, போராட்டத்துக்கு வேற என்ன வேணும்? எப்ப சொன்னானோ அடுத்த நிமிஷம் வாசிங்க. அவங்க என்ன சொன்னாங்க சகோதரர்கள்? அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஏற்கனவே அப்பா அவனுக்கு செல்லம் கொடுக்கறதுனால பகை, ஒரு அங்கி தச்சு கொடுத்ததுனால பகை. இது காணா குறைக்கும் ஒரு சொப்பனம் இல்லை, இன்னொரு சொப்பனமும் அவனுக்கு வந்துச்சு. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு இன்னொரு சொப்பனத்தையும் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை இன்னொரு சொப்பனம் கண்ட. ஒரு சொப்பனத்தினாலே பிரச்சனை தீரல, இன்னொரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும், நல்ல கவனிங்க, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். காரணம் என்ன? வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? ஏசாயா 60:14 படி, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் உன்னிடத்தில் குனிந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை பார்த்து கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய சீயோன் என்றும் சொல்லுவார்கள். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு தான். அது மட்டுமல்ல, பிரசங்கி 4:14 வாசிக்கிறோம், சிறைச்சாலையிலிருந்து அரசாள புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பு அரசாள வரணும். எனக்கு அன்பானே, அவர் சொன்ன வார்த்தை ஒன்று கூட தவறவே தவறாது. ஏன்னா அவர் யாரு? நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் இருந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் இருந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு.
எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் வார்த்தை ஒரு நாளும் மாறாது. எண்ணாகமம் 23:19 படி தேவன் பொய் சொல்லுவதற்கு ஒரு மனிதன் கிடையாது. மனம் மாறுவதற்கு அவர் மனுப்புத்திரனும் கிடையாது. சொன்னதை செய்யாம இருக்கவே மாட்டார். வசனித்த வார்த்தை நிறைவேற்றிய தீர்வார். ஏன்னா உபாகமம் 32:1-2 படி புல்லின் மேல் எப்படி பனித்துளி இறங்குதோ அதுபோல உபதேசம் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? இறங்கும், மாறவே மாறாது. இங்க தரிசனம் வந்துச்சு. ஏன்னா குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் அது பொய் சொல்லாது. அதற்கு காத்திரது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது கிடையாது. ஆனா நமக்கு பொறுமை கிடையாது. அதான் பிரச்சனை. சொன்ன உடனே யோசேப்புக்கு வந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் உட்காந்து படிச்சிருப்பீங்க. 1 2 அண்ணன் தம்பிமாருக்கு சாப்பாடு தான் கொண்டு போனான். போகிறதுக்கு முன்னாடி திட்டம் போட்டான். 18ஆம் வசனத்தில் இதோ சொப்பனக்காரன் வருகிறான். ஆதியாகமம் 37:18. தூரத்தில் வரும்போது அவனை பார்த்து அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வர்றதுக்கு முன்னாடியே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி. எதனால? பொறாமை. சொப்பனம் கண்டு சொன்னதுனால. பொறாமைங்கிறது அப்புறம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை ஆள போறானா, இவன் அதிகாரத்துக்கு வந்துடுவானா, எப்படி பார்த்துருவான், தொலைச்சு விடுவோம். இன்னைக்கு அநேக நேரங்களில் சில காரியத்தை நீ சொல்லாமல் மனதில் வைத்துரு, கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் இன்னைக்கு சொல்லிவிட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, ஒரு பெண்ணுக்கு இப்படி தான் சொன்னேன், உங்கள் கணக்கு இன்னைக்கு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிவிட்டேன். எனக்கு அது 4 நாளாக பாரமாக இருந்துச்சு. ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட வார்த்தை என் வாயில் கொடுத்தீங்க? நாம் சிந்தையில் வெண்மையாகணும், செயலில் வெண்மையாகணும். நம்ம வஸ்திரத்தில் மட்டும் வெண்மையாக இருந்தால் போதாது, பேச்சில் வார்த்தையில் எல்லாத்துலையும் இருக்கணும். ஆண்டவர் என் மனதில் கொடுத்தாரு, அப்படியே சொல்லிவிட்டேன். அது எனக்கு ரொம்ப நாள் மனதுக்கு விசாரமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லாமல் இருக்கணும். ஏன்னா சில காரியங்களை கர்த்தர் மறைப்பார், நமக்கே தெரியாமல் மறைச்சி வைப்பார். சுடேமியாள் பிள்ளை செத்து போச்சு. அவள் போகிறான் இங்கேருந்து. ஆனால் அங்கே எலிசா கேட்குறாரு, உன் புருஷன் சோமா இருக்கானா, உன் பிள்ளை சோமா இருக்கானா? அவள் காலை பிடிச்சிட்டு அழுத போது தான் சொன்னான், கர்த்தர் எனக்கு இதை மறைச்சிட்டார். சில நேரம் ஆண்டவர் மறைப்பார். ஆனால் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் செய்ய போகிறது என் தாசனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு. சோதோம் குமார் அழியப்போ முன்னாடி என்ன செய்தார்? சொல்லவும் செஞ்சார். எனக்கு அன்பார்களை, போராட்டம் என்பது வார்த்தையினால கூட வரும். இவன் சொன்ன வார்த்தையினாலும் அவன் சொப்பனத்தினாலும் அவனை பகைத்தார்கள். பகை என் நிமித்தம் நீங்கள் எல்லாரால் என்ன செய்வீங்க? பகைக்கப்படுவீர்கள். உங்கள் பேரில் பொய்யான மொழிகளை சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். மறந்துடாதீங்க. நாம பாடுறோம்ல, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையால். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையால். அல்லேலூயா பாடி பாடி அலைகடலை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகடலை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். எனக்கு அன்பானுளே, நம்ம குறித்து என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு அப்படியே போகணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அவ்வளோதான். யோசேப்பு காண்பிச்சார், அப்படியே சொல்லிவிட்டான். இவன் போகிறான், தூரத்தில் பார்த்தோன்னா இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அவனை ஒன்று கொண்டு கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணினான். அவனை கொண்டு ஒரு குழியில் ஓட்டுருவோம், எங்கே இவன் சொப்பனம் பலிக்கும் பார்ப்போம். கடைசியில் வெறும் குழியில், தண்ணீர் இல்லாத குழியில் ஓட்டு கதற கதற விட்டாங்க. போனா போதுன்னு அதோட விடலை. அவனுக்காக ஒரு துணியை
அவன் வஸ்திரத்தையே எடுத்து ஆட்டு ரத்தத்தையே மிருக ரத்தத்தை நினச்சி கொண்டாந்து அப்பன்ட்ட கொடுத்தாங்க. யோசேப்பு பீருண்டு போனான். ஆனால் என்ன பண்ணாங்க? ஆதியாகமம் 37, 27, 28 பார்க்கிறோம். அந்த இஸ்மவேலர் இடத்துல விற்று போட்டார்கள். எத்தனை காசுக்கு? 20 காசு விற்று போட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். அதனால தான் போத்திவாருடைய வீட்டில் போனால் கூட அவன் நிமித்தம் கர்த்தர் அந்த போத்திவாரை ஆசீர்வதித்தார். அவன் வீட்டில் குறையெல்லாம் கொல்லாம் வாசிச்சா. ஆனால் அங்கேயும் போராட்டம். ஒரு பெண்ணால் போராட்டம். யார் வரலாம்? சில நேரத்தில் துன்மார்க்கத்தெல்லாம் சாகணும். ஆனால் இவன் துன்மார்க்கமே இல்லாமல் இருந்தான். நாம் சொல்கிறோம்ல, துன்மார்க்கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, ஆவியினால் உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் பேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் பேசுவை உள்ளத்தால் என்று பாடு. எல்லாரும் பயக்கப்படும். தாவீது போது கோலியாத்து சொன்னது தேவனை நிந்திக்கிறான்னு விசாரிச்சவன அண்ணன் தம்பி மாதிரிலாம் அவன் மேலே பாயலையா? என்னைக்குமே பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கா நீ நிற்கும் போது அநேக நேரம் உனக்கு போராட்டம் வரும். இங்கே பார்க்கிறோம், யோசேப்பு விற்று போடப்பட்டது பரவாயில்ல. அங்கே போய் செய்யாத குற்றம், அது கேவலமான ஒரு நிந்தை அவன் மேலே வந்துச்சு. ஆனால் ஆதாரத்தோடு அவன் சொன்னான், இந்த பாருங்க, இந்த எபிரேய பிள்ளையாண்டான் என்னோட சரசம் பண்ண வந்தான், இந்த பாருங்க கையில் வச்சுக்கிட்டு நான் எத்தனை பேர் என்னென்ன வார்த்தை பேசியிருப்பான், இதில் எழுதப்படலை. அவன் நினச்சிருப்பான், நான் என்ன தப்பு செஞ்சேன், எந்த தவறுமே செய்யலை, ஏன் எனக்கு இந்த நிந்தை, ஏன் எனக்கு இந்த அவமானம், ஏன் எனக்கு இந்த பாடு. ஆண்டவர்கிட்ட எந்த இடத்துலையாவது அவன் அழுது கேட்டானா? ஏன்னா நமக்கு என்ன வந்தாலும் நம்ம விசுவாசத்தில் நிற்கும்போது ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், கொடுத்தாலும் எடுத்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி, நன்றி அப்பா, நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி, நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. யார்கிட்ட சொல்லியல்னா கூட யார் இருந்தா, யாராவது அவன் பட்சத்தில் நின்றுப்பாங்களா? ஏன்னா அவன் சொன்ன குற்றச்சாட்டு அப்படிப்பட்டது. இன்னைக்கு அடல்ட்ரி எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஹீ இஸ் கமிட்டிங் அடல்ட்ரி வித் அவர் சிஸ்டர். நம்ம சகோதரி போத்திவார் அம்மா, அவனை போய் இவன் அடல்ட்ரி கமிட் பண்ணியிருக்காப்பா. அவனை பார்த்து எத்தனை நிந்தை பேசியிருப்பான். இன்னைக்கு ஒரு சின்ன குற்றச்சாட்டு வந்தாலே நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம், மனதில் அந்த உபத்திரம் தாங்க முடியலையே. அந்த போராட்டம் எப்படி பார்க்குறவன்லாம் குற்றம் செஞ்சு தீமை செய்து பாட அனுபவித்தா பரவாயில்ல, தீமையை செய்யலை பாட அனுபவிக்கும் போது இந்த போராட்டத்துக்கு எங்கே போகிறது? அவன் காத்திருந்தான். போராட்டம் யார்கிட்டையும் சொல்லி அழ முடியாது. சிறைச்சாலையில் இருந்தான். திடீர்னு கர்த்தர் ஒரு நாள் சிறைச்சாலையிலிருந்து அரசால புறப்பட வேண்டும்,
பிரசங்கி 4:14 என்ன வாசிக்கிறோம்? சிறைச்சாலையிலிருந்து அரசாள புறப்படுவாரும் உண்டு. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? யோசேப்புக்கு தான். எங்கேருந்து வராரு? ஆதியாகமம் 41:14 அவனுக்காக ஒரு பார்வோனுக்கு 1 இல்லை 2 சொப்பனத்தை கொடுத்து யாராலையும் பதில் சொல்ல முடியாத அந்த காரியத்தை அனுமதிச்சு பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை மறக்கலை. யோசேப்பை ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த பார்வோனுக்கு அந்த பானபாத்திரக்காரனை சொல்ல வச்சு, ஐயோ நான் செஞ்ச குற்றம் இப்போ தான் நினைவு கொஞ்சம், நாங்கள் சிறையில் இருக்கும்போது எங்களுக்கு சொல்ல அப்படியே நடந்துச்சு. அவன் எங்கே இருக்கான்? காவல் கிடங்குல இருக்கான். அவனை போய் கொண்டுட்டு வான உடனே அங்கேருந்து 14ஆம் வசனம் ஆதியாகமம் 41:14 என்ன நடக்குது? அவன் காவல்காரங்க அங்கேருந்து சிறையிருப்புலேருந்து கத்த தூக்கிட்டு வராரு பாருங்க. ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பை அழைப்பித்தான். எங்கிருந்து அழைக்கிறான்? சிறைச்சாலையிலிருந்து அரசாள வருவதற்கு ராஜா அழைக்கிறான். அவனை தீவிரமா ஆமா அழைக்கிறான்ல, அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளா நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளா நாம் செல்லுவோம். அவர் வழியில் நடந்திட, அவர் பணியில் நடந்திட, அவர் வழியில் நடந்திட, அவர் பணியில் கலந்திட, சாட்சிகளாய் எல்லாம் வாழ்ந்திட எல்லாண்டிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளா நான் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளா நான் செல்லுவோம். இவனுக்கு எதுக்கு அழைக்கிறான்னு கூட தெரியாது. சேவிங் பண்ணி வஸ்திரத்தை ஒருத்த மாட்டான், சேவிங் ஒருத்தன் பண்ணான், ராஜ வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு வந்து எங்கே நிப்பாட்டியாச்சு? ராஜாவுக்கு முன்னாடி. அவன் சொன்ன மாத்திரத்தில், அடே நான் பேருக்கு தாண்டா ராஜா, நீ தான் எல்லாத்துக்கும் ராஜா. கர்த்தர் நிச்சயமா அவனுக்கு வந்த போராட்டத்துக்கு ஒரு பலன் இருந்தது. கண்ட தரிசனம் நிறைவேற வரைக்கும் அவன் ஆத்மா இரும்பு கூட்டுக்குள்ளே அடைபட்டு இருந்தது, புடமிட்டது. இன்றைக்கு சொல்ல, உங்களுக்கு ஒரு காரியம் நிறைவேறணும்னா போராட்டம் வரும். நீங்கள் சொன்ன வார்த்தையினால கூட உங்களுக்கு வரும். ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டான். எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. நான் அந்த தரிசனத்தை பெற்று வந்தபோது பட்ட பாடுகள் கொஞ்சமில்லை. அதை சொன்னேன்னா நீங்களும் ஐயோ இத்தனை பாடா, 2 கண்ணும் தெரியாமல் இந்த மக்களுக்காக ஒரு சத்தத்தை கேட்டு தான் வந்தேன். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? எந்த இடத்துல? ஒரு சுடுகாட்டில் ஒரு கணுதினால புதைக்கிற கூட ஆள் நாம குடும்பமாக கிடந்தவங்களுக்கு நாங்களே குழி தோண்டி புதைக்கும்போது, ஐயோ இந்த மக்கள் இப்படி இருக்காங்களே, இவங்களுக்காக யாரை அனுப்புவீங்க? நீ போன்னு அனுப்பினார். இந்த வார்த்தையை கேட்டு வந்து நான் கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்கார இடம் இருந்திருக்காது. கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன்லையும் நாசரேத் ரயில்வே ஸ்டேஷன்லையும் காத்து கடந்திருப்பேன். அப்படி கடந்து வந்த பாதைகளில் தான் கர்த்தர் இன்றைக்கு எவ்வளவோ ஆசீர்வதித்து கொண்டு வரார். நமக்கு சில போராட்டங்கள் வரும்னா வாக்கு தத்தங்களாலே வரலாம், தீர்க்க தரிசனத்தால் வரலாம், சொப்பனங்களால் வரலாம். அது மட்டுமல்ல, அக்கினி உபத்திரவம் கூட வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? அது மட்டும் இல்லை, நானும் உங்களுக்காக எப்போதும் ஜெபிப்பதுண்டு. எங்கள் சபைக்கு எப்போமாவது ஒரு டைம் கிடச்சா வாங்க. இந்த வர்ற மக்களை பார்த்தீங்கன்னா 2 கண்ணு தெரியாத மக்கள், இவங்களை சாப்பிடாம கூட நான் அனுப்புறதில்ல. கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே ஒரு வேனுக்கு வாரம் 4000 செலவழிக்கிறோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் இந்த ஆத்துமாக்களை அழைத்து வர உதவலாம், அவங்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம். ஒருவேளை ஐயா அவங்களுக்கு ஒரு நன்மைகளை செய்வதற்கு பாரம் உண்டான சொல்லலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு கண்பார்வை உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 to 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். ஐயா
நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் யார் யார் எந்தெந்த நிலையிலே போராட்டத்தோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, வியாதியின் போராட்டமா அல்லது வார்த்தையினால் வந்த போராட்டமா, ஒரு குறைவினால அநேகர் அந்த வார்த்தையை சொல்லி 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 நோகடித்ததுனால போராட்டமா, எப்பேற்பட்ட போராட்டமும் நல்ல போராட்டமாய் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுத ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். படித்து வேலை இல்லாமல் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். சுகர்னால, பிரஷர்னால, இன்னும் சொல்ல முடியாத வியாதியினால் தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் கவலைகளும் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.